கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, தேவனை விட்டு தூரத்தில் நிற்காதிருங்கள். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 18, 19 பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்கள், மின்னல்கள், எக்கால சத்தம், மழை புகைகிறத பார்க்குறாங்க. அதை கண்டோன்னே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பின்வாங்கி தூரத்தில் நிற்கிறாங்க. மோசையை நோக்கி சொல்றாங்க, நீங்க எங்களோட பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அவங்களுக்காக தான் இறங்கி வந்தாங்க. ஆனால் ஜனங்கள் சொல்றாங்க, ஐயோ கடவுள் எங்கிட்ட பேச வேணாம், நாங்கள் செத்து போயிடுவோம், மோசே நீ எங்ககிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அவங்கக்கிட்ட பேச வந்தார், ஆனால் ஜனங்கள் தூரத்தில் நின்னாங்க. இன்றைக்கும் அநேக நேரத்தில் கர்த்தர் நம்மக்கிட்ட பேச வர்றார். நம்மளும் இதே போல் கர்த்தாவை நீங்கள் பேசாதீங்க, நம்ம தூரத்தில் எனக்கு காது வலிக்கும், கர்த்தர் சொல்வதை கேட்போம். அவர் நம்மோடு உறவாட விரும்புகிற தேவன். நம்மளும் அவரோட ஐக்கியம் பட்டு நல்ல வேதம் வாசி ஜெபம் பண்ணி இந்த மாத தத்துவக்கும் தேவாஸ்வத்தை கண்டறிவோம். கர்த்தரை விட்டு தூரம் விலகாமல் அவருக்காய் வாழும் வாழ்க்கை கர்த்தர் நம்மளுக்கு தந்து ஆஸ்வதிப்பதாக. இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு வழியுண்டாகட்டும்.